வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் மற்றும் வடக்கே பார்த்தீங்கன்னா கடலூர் புதுச்சேரி வரைக்கும் நீடித்துக் கொண்டிருந்தது. அது நேற்றைக்கு தெற்காந்திர பிரதேசம் மற்றும் வடகடலோர மாவட்டங்களை ஒட்டி நீடித்துக் கொண்டு காற்று குவிதலை தெற்காந்திர பிரதேசம் மற்றும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரிக்கு வடக்கே குவித்தது. இதன் காரணமாக நேற்றைய மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்கள்ல இருந்தது. தற்பொழுது அந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர்கிறது. காற்று சுழற்சி மத்திய வங்கக்கடலில் நீடித்திருந்தாலும் அதோட நீட்சி தமிழ்நாட்டின் கடலோரம் வரைக்கும் நீடித்திருந்தது. இதே போலதான் இந்த ஆண்டு வரக்கூடிய ஆகஸ்ட் இறுதியிலையும் செப்டம்பர்லையும் அக்டோபர்லையும் தொடர்ந்து அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் சிறு நிகழ்வும் திடீர் என்று உருவாகி மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். சில இடங்களில் மழை பெய்யாத இடங்களிலே வெப்பம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத காரணத்தினாலே வரக்கூடிய 23ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும். ஆனால் அது கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதி வரைக்கும் இருக்கும். அப்பொழுது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் குற்றாலத்திலையும் நீர்வரத்தை கொடுக்கும். ஆனால் பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்று அளவில் குறைவாக இருக்கும் என்பதனால வங்கக்கடலில் எந்தவித வலுவான நிகழ்வும் இல்லாமல் வட இந்திய நிலப்பகுதிகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது மத்திய பிரதேசத்தோட வடக்கு பகுதி மற்றும் உத்தரப்பிரதேச பகுதியில் வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு திசை நோக்கி நிகழ்வு பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால காற்று தற்பொழுது திசை மாறி இருக்கிறது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை, காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பசலன மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழை தெற்கு கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும். அதன் அடிப்படையில் நேற்றைய மழை பொழிவு பார்த்தீங்கன்னா, அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் முதல்ல பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் மழை இல்லை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கேளம்பாக்கம் நல்ல மழைப்பொழிவு, கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது. திருப்போரூரில் கனமழை, அதே போல மதுராந்தகம், மாமல்லபுரம் மற்றும் செய்யூர், செங்கல்பட்டு இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. தாம்பரத்திலையும், திருக்கழுக்குன்றம். அடுத்தபடியாக சென்னையில் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் 3 சென்டிமீட்டர் 31 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. சோழிங்கநல்லூர் 30 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. மேலும் பள்ளிக்கரணை 20 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. நாராயணபுரம் ஏரி 15 மில்லிமீட்டரும், சென்னை நுங்கம்பாக்கம், மேலும் மேடவாக்கம், டிஜிபி ஆபீஸ், சென்னை சென்ட்ரல் எல்லாமே சென்னை மாநகரம் ஃபுல்லாகவே மழை தான். இது சில இடங்களில் 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. சில இடங்களில் 3 சென்டிமீட்டரை சற்று கூடுதலாகவும் பெய்திருக்கிறது மழைப்பொழிவு நேற்றைக்கு. இப்படி இருக்க நேற்றைக்கு அதன் அருகில் உள்ள மாவட்டங்களையும் நல்ல மழை, அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துச்சு. ஈரோடு மாவட்டத்தில் கூட கொடுமுடியில் கூட லேசான மழைப்பொழிவு கொடுத்துச்சு நேற்றைக்கு. இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்து கொண்டு தான் இருக்கு. மழைப்பொழிவு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட தளிலையும் 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில இந்த காற்று சுழற்சி விலகி போகிற நிலையில நேற்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் தொடங்கிய மழைங்க ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வேலூர் மாவட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் கொஞ்சம் தீவிர கலவை பீடபிள்யூல 23 மில்லிமீட்டர், வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் 14 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை 11 மில்லிமீட்டர், ஆற்காடு மற்றும் பணப்பாக்கம் இதெல்லாம் மழை தான். அரக்கோணம், அம்மூர், அதாவது வாலாஜா ரயில்வே ஸ்டேஷனை விட வாலாஜாவில் நல்ல மழை 15 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இப்படி மழைப்பொழிவு கொடுத்திருக்கிற நிலையில வரக்கூடிய நாட்கள்ல இந்த மழைப்பொழிவு அதாவது விழுப்புரம் மாவட்டத்திலையும் கொடுத்திருக்கு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக கொடுத்திருக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடுத்திருக்கு. இப்படி இருக்கும்போது இன்றைய மழைப்பொழிவு இந்த காற்று மறைக்கும் பகுதியில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா காற்று சுழற்சி சற்று விலகி இருக்கிற காரணத்தினால காற்று மறைக்கும் பகுதினா எதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு புறம், நீலகிரி மலைக்கு கிழக்கு புறம், அதாவது ஈரோடு, சேலம் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள். கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு புறம்னா மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் மழை இருக்கும் இன்னைக்கு. ரைட். இன்றைக்கு சனிக்கிழமை இப்படி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நாளை 23ஆம் தேதி
மீண்டும் சென்னைக்கு நல்ல மழை பிடிவி கொடுக்கும். வடகடலோரம் வட உள்பகுதிகள் டெல்டாவிற்கு ஆங்காங்கே கொடுக்கும். ஆங்காங்கே சேலம் தொடங்கி சென்னை வரைக்கும் ஆங்காங்கே, கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கிழக்கே கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து, அதே போல புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை மாவட்ட பகுதி டெல்டாவில் ஆங்காங்கே, திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை இதற்கு வடக்கெல்லாம் ஆங்காங்கே 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 கொடுக்கும். இந்த வேதாரண்யம் பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் போராட்டம். வேதாரண்யம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கடலோரம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்தது எப்போ அது காற்று சுழற்சி வரும்போது கண்டிப்பா கொடுக்கும். காற்று சுழற்சி கொஞ்சம் நகர்ந்து நிற்கணும். அது மேலேயே நின்னா கிடைக்காது, கொஞ்சம் நகர்ந்து நிற்கணும். அப்படிப்பட்ட செட்டிங் செட் ஆகும், கண்டிப்பா செட் ஆகும். இருங்க, அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய திங்கட்கிழமை இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். செவ்வாய் இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். திங்கள் செவ்வாய் கனமழை காத்திருக்கு சென்னைக்கு. சென்னை மட்டும் இல்ல, வடகடலோரம் வட உள்பகுதி உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் தென் மாவட்டம் உள்பகுதி இங்கே விருதுநகர் டு விருதுநகரிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் டெல்டாவின் உள்பகுதி வடக்கு பகுதி மேற்கு பகுதி வடக்கு பகுதி மற்றும் உள்பகுதி அனைத்து இடத்துல ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில 23ஆம் தேதி 24 25 குறிப்பா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும். 3 நாட்களுக்கு வலுப்பெறும். அதற்கு அப்புறம் கொஞ்சம் தொய்வாக இருப்பது போல் தெரிந்தாலும் வெப்பசலன இடிமழை பொழிவாக தமிழ்நாட்டிலே வலுவா இருந்துட்டே இருக்கும். 3ஆம் தேதி செப்டம்பர் 3லிருந்து தென்மேற்கு பருவமழை வலுப்பெற போகிறது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. நேற்றைக்கு முன்தினம் பெய்த மழை நீடாமங்கலத்தில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும், அதாவது கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகள் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதியெல்லாம் அறுவடை தானியங்களை பாதிப்படைய செய்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அறுவடை நேரத்தில் மழை வரும், அறுவடைக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும், திட்டமிடுதல் அவசியம்னு சொன்னோம். இனிமேல் இப்படித்தாங்க, அறுவடைக்கு கொஞ்சம் சவாலா இருக்கும். ஆனா இந்த வரக்கூடிய இந்த மாதம் கூட ஒரு பெருசா பரவலா பெரிய மழை இல்லைன்னு வச்சுங்களா இருக்கும். பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும், ஒதுக்குதல் கூடுதலா இருக்கும். அப்படி இருந்தும் கூட திங்கள் செவ்வாய் புதன் கொஞ்சம் பரவலான மழை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வடகடலோர வட உள் பகுதிகளில் தான் கொஞ்சம் கூடுதல் தெரியுது. திங்கள் செவ்வாய் புதன் கொஞ்சம் கூடுதல் பரப்புல தெரியுது. அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த மாத இறுதியிலிருந்து அதிகரிக்கும் மழை 3ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்றிருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை பிடிவும் கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கும். முதல் வாரத்தின் பிற்பகுதி, அதாவது 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு மேல 8ஆம் தேதியிலிருந்து வச்சுக்கலாம், 2வது வாரத்திலிருந்து செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து எம்ஜிஓ வரப்போகுது. சார் எம்ஜிஓ என்ன? நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே காற்று சுழற்சிகள் தாழ்வு அமைவுகள் அமைவது, அதன் காரணமாக காற்றை கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டில் கேரளாவில் குவித்தல், அதாவது தென்மேற்கு பருவ காற்றை நீராவி காற்றை கொண்டு வந்து நேரடியாக அப்படியே வியட்நாம் கம்போடியாவுக்கு மட்டும் அனுப்பாம கட்டுப்படுத்தி கொண்டு வந்து கேரளா வழியாக ஏற்றுதல், தெற்கு கேரளா வழியாக அதிகமாக ஏற்றுதல், குமரி மாவட்டம் வழியாக அதிகமாக ஏற்றுதல் போன்றவை எல்லாம் வரக்கூடிய செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து அமைய போகுது. 2வது வாரத்திலிருந்து அரபிக்கடலையும் காற்று சுழற்சி உருவாக போகுது. வங்கக்கடலையும் காற்று சுழற்சி, அரபிக்கடலையும் காற்று சுழற்சி. குறிப்பாக இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டிய நிலப்பகுதியை ஒட்டிய கடற்பகுதியில் காற்று சுழற்சி உருவாகும். குமரி கடல்ல காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு. கேரளாவோட தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு. வங்கக்கடலுக்கும் நான் ஒரு படம் அனுப்பியிருப்பேன் பாருங்க. வடக்கே குளிர குளிர ஜப்பான் தென்கொரியா வடகொரியா நோக்கி போகக்கூடிய நிகழ்வுகள் அங்கே போகாமல் சீனா நோக்கி தைவான் நோக்கி போகக்கூடிய நிகழ்வுகள் போடாலும் மீண்டும் போகக்கூடிய நிலையில கரையை கடக்கக்கூடிய நிலையில திசை மாறி ஹாங்காங் வழியாக படிப்படியாக வியட்நாம் கம்போடியா வழியாக வங்கக்கடலுக்கு வர தொடங்கும். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வடக்கு நன்றாக குளிர குளிர தெற்கே 21ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடைந்து தெற்கு நோக்கி நகர பொழுது வடக்கே குளிர குளிர நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே உள்ள பகுதிகள் வழியாக, அதாவது நேரடியாக வங்கக்கடல் நோக்கி தென்சீன கடல் நிகழ்வு வரும். பொறுத்திருந்து பாருங்கள். இப்ப எந்த மாதிரியும் காட்டாது, காட்டும். வெப்பம் வெப்ப நீரோட்டம் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது. சூரியன் குத்துக்கதிர் வடக்கிலிருந்து தெற்கே வரும்பொழுதுதான், நிலநடுக்கோட்டை அடையும் பொழுதுதான் வங்கக்கடல் வெப்பம், அரபிக்கடல் வெப்பம், நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பம், குறிப்பாக இந்த பாசிட்டிவ் ஐஓடி எனப்படக்கூடியதெல்லாம் வலுப்பெறும். எந்த ஒரு பாசிட்டிவ் ஐயா இருந்தன, நடுநிலை ஐஓடியா இருந்தன. எல்னினோ இருந்தாலும் இந்தியாவிற்கு
வரக்கூடிய இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையும் சிறப்பான மழை பொழிவை தரும் என்பதுல மாற்று கருத்து இருக்கவே வேண்டாம். பொறுத்திருங்கள் தெரியும். நிறைய பேர் ரொம்ப 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 கவலையில, அவ்வளோ பிரச்சனை, மழை உளைச்சல்ல கால் அழைச்சிட்டே இருக்கீங்க. மழை இல்ல. தயவு செய்து உங்களுக்கு எப்ப மழை பெய்யும், பாலக்காட்டு கணவாய்க்கு எப்ப மழை பெய்யும்? செப்டம்பர், அக்டோபர். அதாவது சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி பயணித்த பிறகுதான் காற்றோட திசை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தம் ஆகும். வடக்கு நோக்கி, வடக்கு வங்கக்கடல் நோக்கி போகக்கூடிய காற்றோட வேகம் அப்படி என்னாகும், வேகம் குறையும். நேரடியாக கிழக்கு நோக்கி பயணிக்கும். அப்பதான் வரும். ஆக நல்லா புரிஞ்சுங்க, செப்டம்பர் அக்டோபர் தான் பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிக்கு, தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகள், குண்டடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் செப்டம்பர் அக்டோபர் தான் பெய்யும். வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய சில நாட்களுக்கு முன்பு தான் பெய்யும். அந்த நேரத்தில் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை போலவே தென்மேற்கு பருவமழையும் பெய்யும்னு சொல்லியிருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க. ஆக படிப்படியாக வெப்பசலன மழை தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பெய்வது பரப்பில் கொஞ்சம் கூடி இருந்து கொண்டே இருக்கும். ஒதுக்குதலுடன் இருந்தாலும் படிப்படியாக இந்த பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கும் மழை தரும். 2வது வாரத்திலிருந்து இந்த காற்று பகுதிக்கும், 3வது வாரத்திலிருந்து நன்றாகவும், 4வது வாரம் அதாவது செப்டம்பர் கடைசி வாரம்லாம் பலத்த மழை காற்று பகுதிக்கும் கொடுக்கும். அக்டோபர் முன் 15 தேதியில தென்மேற்கு பருவமழை மிக வலுவாக இருக்கும். பொறுத்திருந்து வாருங்கள், புரியும். பாருங்க, எல்லா வானிலை மாதிரிகளும் மாறி காட்டும். எல்லோரும் பேச தொடங்குவார்கள். அப்புறம் எல்னினோ என்பது கடும் வறட்சி. 1900 30,000 பேர் இறந்தாங்க. இப்ப அதை விட கூடுதலா பேர் இறப்பாங்க. அப்படிலாம் பயமுறுத்தி அப்படி கால் பண்ணி கஷ்டப்படுத்திய நிலையெல்லாம் மாறி மழை என்ற பேச்சா வந்துடும். இப்ப எல்லாம் சென்னையில நல்ல மழையே பெஞ்சிட்டு இருக்கு. இப்பவே எல்னினோ வறட்சி என்றார்களே, ஆனால் மழை பெய்து கொண்டே இருக்கிறது ஒரு சந்தேகம் வந்து விட்டது. இப்படி போக போக நிச்சயமாக கொஞ்சம் வெயில் கூடுதலா இருக்கும். இப்போ ஏன்னா சூரியன் குத்துக்கதிர் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரையும் தமிழ்நாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு நின்று போயிடாது. 3ஆம் தேதி குமரி முனையில் இருக்கும். அப்பயும் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை சீராக படிப்படியாக அதிகரிக்க அப்படியே வெப்பம் குறையும். செப்டம்பர் 21ஆம் தேதி தான் குமரி முனைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டை அடையும். நிலநடுக்கோடு என்பது பூமியோட மத்திய கோடு. அங்க இருக்கும் பொழுது கொஞ்சம் வெப்பம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக செப்டம்பர்ல வலுப்பெறும் பொழுது, செப்டம்பர் இறுதியெல்லாம் மிக வலுவாக இருக்கும் பொழுது, அக்டோபர் மிக வலுவாக இருக்கும் பொழுது நல்ல மழை தரும் என்பதை நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். உங்கள் ஊருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நேற்று சொன்னது போலதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான செட்டிங் இருக்கும். சிஸ்டத்தோட நகர்வு, அதோட சுழற்சியோட அமைப்பு, காற்றோட போக்கு, காற்றோட தேக்கம், முறிவு, காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு, இவையெல்லாம் நாளுக்கு நாள் மாறி மாறி அமையும். ஒவ்வொரு நாள் பெய்யக்கூடிய மழையும் ஒவ்வொரு காரணத்தால் பொழியும். இவையெல்லாம் அன்றைக்கு நாம் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்பதையும், உங்களுக்கும் ஒரு காரணத்தால் மழை பெய்யும் அந்த நாள் நெருங்கி இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல எல்லாம் நல்ல மழை இருக்கு. கொஞ்சம் பொறுத்திருங்கள். கொஞ்சம் சூரியன் குத்துக்கதிர் கொஞ்சம் வெப்பத்தை இப்பொழுது கூட்டிக் கொண்டிருந்தாலும், மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி கொடுத்தாலும் உங்களுக்கும் மழைப்பொழிவு செப்டம்பர் அக்டோபர் எல்லாம் பொழி இருக்கிறது. இந்த மாத இறுதியில வெப்பச்சலனத்தினுடைய மழைப்பொழிவு எல்லாம் பொழி இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மழை நீரை சேகரிப்போம். தொடர்ந்து அடுத்ததாக வருகிறது நீண்ட கால வானிலை அறிக்கை. ஏற்பட்டக்கூடிய சந்தேகங்களை போக்கும் வகையில் வருகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.